ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கான தபால் வாக்கு பெறும் பணி 3வது நாளாக நடைபெறுகிறது. இன்றைய கடைசி நாள் என்பதால் வாக்கு பெறும் பணியில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வயதான முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தபால் வாக்குப்பதிவு இன்று இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ஈவி.கே. இளங்கோவன் மறைவின் காரணமாக இந்த ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு 2வது முறையாக வரும் பிப்ரவரி 5 இடைத்தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர், திமுக உட்பட 46 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றனர். இந்த இடைத்தேர்தலில் வாக்களிக்க முடியாத 85 வயதான முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கென தபால் வாக்குப்பதிவு கடந்த 24 துவங்கியிருந்தது. தபால் வாக்குப்பதிவு செய்ய விருப்பம் தெரிவித்திருந்த முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் 12D எனும் படிவம் வழங்கி அதற்கான ஒப்புதலும் பெறப்பட்டிருந்தது. 256 வாக்காளர்கள் இந்த தேர்தலில் தபால் வாக்குப்பதிவு செய்ய விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் தபால் வாக்குப்பதிவு நடைபெற்றிருந்தது. வாக்காளர்கள் ஆர்வத்துடன் தங்கள் வாக்குகளை செலுத்தியிருந்த நிலையில இன்று அதற்கான இறுதிக்கட்ட பணி துவங்கி காலை 8 மணி முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த இடைத்தேர்தலில் வாக்களிக்க தவறிய 14 வாக்காளர்களுக்கு இன்று இறுதி வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில அதற்கான வாக்குப்பதிவினை பெறும் பணிகளில் இந்த வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தேர்தல் ஆணையம் தரப்பில் ஏற்கனவே 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் வழங்கப்பட்டிருந்த நிலையில இன்று தபால் வாக்குப்பதிவு செய்ய இருந்த வாக்காளர்கள் தங்கள் ஆர்வத்துடன் வாக்குகளை பதிவு செய்து வருகிறார்கள். அதன்படி ஏற்கனவே 242 வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்திருக்கின்றனர். இன்றைய தினமே இந்த 100% வாக்குப்பதிவுகளை எட்டலாம் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில பல்வேறு வாக்காளர்கள் மீதம் இருக்கக்கூடிய 14 வாக்காளர்களும் பல்வேறு மருத்துவ சிகிச்சைகள் போன்ற பகுதிகளுக்கு சென்று நிலையில மீதமுள்ள வாக்குகளை பெறுவதற்கு இந்த அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இருக்கக்கூடிய 11 வாக்காளர்களும் மருத்துவமனைகளுக்கு சென்று சிகிச்சைப்பட்டு வரும் நிலையில் எப்படியாகிலும் இந்த வாக்காளர்களையும் பெற்று 100% வாக்குப்பதிவை எட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தேர்தல் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள்.